2011-16 சட்டமன்ற உறுப்பினர் எம்ஜிஆர் காலத்தில் மாணவர் அணியினுடைய செயலாளராக இருந்த அவர் மேல் ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக அதிமுகவில் வருது. இன்றைய தினத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜேசிடி பிரபாகர் அவர்கள். என்ன சார் காரணம்? எம்ஜிஆருடைய தீவிர பக்தர், ஜெயலலிதா சொல் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருந்த நீங்க திடீர்னு தமிழக வெற்றிக் கழகத்தோட பயணம் ஏன்? திடீரென்று நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீண்ட ஆலோசனைக்கு பிறகு, நீண்ட காத்திருத்தலுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், நீங்களே சொன்னீர்கள் 2011ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றார் என்று உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய நம்பிக்கையோடு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், பேராசிரியர் மறைந்த பெரியவர், திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவராக இருந்த பேராசிரியர் அன்பழகன் அவர்களை வெற்றி கொள்வதற்கு இறைவன் எனக்கு துணை புரிந்தார். அதற்கு பின்னால் வந்த 2016 தேர்தலில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களை எதிர்த்து போட்டியிட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டார்கள். அப்போது நான் அதிலே போட்டியிட்டு வெற்றி பெற முடியாவிட்டாலும் கூட புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆணையை ஏற்று நான் களத்தில் நின்றேன். அம்மாவுடைய மறைவுக்கு முன்னதாகவே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு 4 நாட்களுக்கு முன்பாக என்னை எப்படியும் சென்னை மாநகர மேயராக ஆக்க வேண்டும் என்று பெரிதும் விரும்பினார்கள். அந்த விருப்பத்தை என்னிடம் தெரிவித்தார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக இறைவன் சித்தம் அவர்கள் அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. கழகம் நிலைக்க வேண்டும், 100 ஆண்டு காலத்துக்கு அதிமுக இருக்க வேண்டும் என்ற அவள் விருப்பத்தையும், 1000 ஆண்டு காலம் ஆனாலும் இந்த அதிமுக அழிக்க முடியாது என்று புரட்சித் தலைவர் சொன்னதையும் மனதிலே கொண்டுதான் இந்த இயக்கத்திலே பணியாற்றி கொண்டு வந்தோம். ஆனால் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், ஒரு குடும்பத்தின் பிடியில் இந்த கட்சி இருக்கக்கூடாது என்று தர்ம யுத்தத்தை அண்ணன் OPS அவர்கள் ஆரம்பித்த போது அதை நான் ஏற்றுக்கொண்டு, எந்த தனியார் பிடியிலும் எந்த குடும்பத்தின் பிடியில் இந்த கட்சி இருப்பதை தொண்டர்கள் அனுமதிக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் அவர் வெற்றி பெறுகின்ற வரைக்கும் நான் அவரோடு இருந்தேன். அவர் வெற்றி பெற்றார், அந்த முயற்சியில் வெற்றி பெற்றார். கழகம் ஒன்றாக இணைவதற்கு ஒரு 11 இணைப்பு கூட்டங்கள் நடந்தது. 11 இணைப்பு கூட்டங்களிலும் முதல் கூட்டத்தில் இருந்து கடைசி கூட்டம் இரவு 1 மணிக்கு நடைபெறுகின்ற வரைக்கும் நான் அண்ணன் OPSோடு இருந்து எல்லா கூட்டங்களிலும் நான் மட்டும்தான் கலந்து கொண்டேன். அனைவரும் ஒத்துழைத்தார்கள், ஒப்புக்கொண்டார்கள். இணைப்பு நடந்தது. இணைப்புக்கு பிறகு நடந்த தேர்தல் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். இருவரும் இணைந்து நின்று ஒரே வாக்கு சீட்டின் மூலமாக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று வந்தது. 6 வருடத்திற்கு அந்த பதவி இருந்திருக்க வேண்டும். ஆனால் 5 மாதத்திற்குள்ளாகவே அவர் முதல்வரை பார்த்து சிரிக்கிறார் என்று தவறான காரணங்களை கூறி ஒற்றை தலைமை என்று ஒன்று ஆரம்பித்தார்கள். தலைமை கழகத்தில் கூட்டம் நடந்தது. அதற்கு முன்பாக உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், இந்த தலைமை கழகத்திற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரை வைக்க வேண்டும் என்பதற்காக வாதாடியவன், அதற்காக குரல் கொடுத்தவன், முதலில் அதை எடுத்து சொன்னவன், அதை நிச்சயமாக தொண்டர்கள் ஆதரவோடு, நிர்வாகிகளுடைய ஒருமித்த கருத்தோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திருநாமத்தை அந்த அலுவலகத்திற்கு, அவர் பெயர் சொல்லுகிற அவர் குடும்ப சொத்தாகிய அந்த அலுவலகத்திற்கு அவர் பெயரை வைப்பதற்கு நான் அடித்தள காரணமாக அமைந்தேன். ஒற்றை தலைமை என்று ஆரம்பித்து அவர்கள் பேசிய போது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், 22 அமைச்சர்கள் ஒற்றை தலைமை என்று பேசிவிட்டார்கள். நான் கையை உயர்த்தினேன். முன்னாள் அமைச்சர்கள் இல்லை, அவங்க அமைச்சராக இருக்கிறவங்க நடந்ததை சொல்லுகிறேன். அவர்கள் பேசிய பிறகு நான் எழுந்து நின்று சொன்னேன், 2 பேரும் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று விட்டார்கள். கருத்து வேறுபாடு இருந்தால் 2 பேரும் பேசி தீர்த்து கொள்ளலாம். 1. 2வது, 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே அறிக்கையாக விட வேண்டும். ஒரே நேரத்தில் தலைமை கழகத்து காரில் வர வேண்டும். எந்த ஊருக்கு சென்றாலும் ஒரே நிகழ்ச்சியாக 2 பேரும் ஒரே காரில் செல்ல வேண்டும். தொண்டர்கள் மத்தியில் 2 பேரும் ஒன்றாக இருக்கின்றார் என்ற எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி நாம் சொல்லலாமே தவிர 5 மாதத்துக்குள்ளாகவே ஒற்றை தலைமை என்று சொல்லுவது ஏற்புடையதாகாது. அது விரும்பத்தகாத விளைவுகள் இந்த கட்சியில் ஏற்படுத்தும். இன்னும் சொல்லுகிறேன், இந்த கட்சி பிளவுபடுத்துவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும். தயவுசெய்து நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அதுக்கு நிறைய எதிர்ப்பெல்லாம் இருந்தது. ஏனென்றால் கட்சியை ஒரு கட்டுக்கோப்பிலே தன்னுடைய பிடியின் கீழ் ரொம்ப அற்புதமாக அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் வைத்திருந்தது, இன்றைக்கு வரைக்கும் வைத்திருக்கிறார். அதில் ஒன்றும் எந்தவித மாறுபட்ட கருத்தும் சொல்ல. ஏனென்றால் அவரிடமிருந்து யாரும் அண்ணன் OPSிடமோ, சகோதரர் தினகரனிடமோ, சகோதரி சசிகலிடம் யாருமே போகவில்லை. ஆனால் அவரிடம் இருக்கிற எல்லாரும் இவரை நோக்கி போனார். காரணம் என்ன என்றால், இரட்டை இலை இருக்கிறது, கட்சியினுடைய பெயர் இருக்கிறது, கட்சி கரை வேட்டியை கட்ட முடியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அவர் பிடியில் இருக்கிறது என்பதை தொண்டர்கள் உணர்ந்த காரணத்தில் அங்கே இருந்தார்கள். ஆனால் எங்கே தவறு நடந்தது என்றால், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், பிரிந்து சென்றவர்கள் தங்கள் விருப்பத்தை மிகவும் சாதாரணமாக சொல்லியும் வலியுறுத்தி சொல்லியும், காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு தொண்டர் உங்கள் காலிலே விழுந்து கேட்கிறேன் எங்களை கட்சியிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கதறிய பிறகும் யாரையும் சேர்க்காமல் பிடிவாதமாக மற்றவர் மனம் வருத்தப்படுகின்ற அளவிலும்
பொதுமக்கள் ஏன் இப்படி பிடிவாதமாக இருக்கிறார், ஏன் இந்த சர்வாதிகார போக்கை நினைக்கின்ற அளவிலும் யாரையும் சேர்க்காமல் இருந்தது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியது. அப்புறம் பிஜேபியோடு சேர்ந்தார்கள். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தனி இயக்கம் கண்டு தொண்டர்கள் உரிமை மீட்பு என்று வைத்து அவர் மூலமாக எப்படியும் இணைத்துவிட முடியும் என்று நாங்கள் எல்லாம் கருதினோம். ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழம் சின்னத்தில் நின்றபோது நிற்க வேண்டாம் என்று நானும் அண்ணன் மாண்புமிகு அண்ணன் பண்ருட்டியார் அவர்கள் கருத்தை வலியுறுத்தி சொன்னோம். நின்றார்கள். அதிகமான வாக்குகளை அவர்கள் பெற்றாலும் கூட எங்களுக்கு மனதில் என்ன திருப்தி இல்லை என்றால், பிஜேபியோடு சேர்ந்துதான் அதிமுகவில் சேருவதற்கு முயற்சிக்க வேண்டுமா, நாமே ஏன் அதை முயற்சித்திருக்கக்கூடாது என்று நான் கருதியது உண்டு. அதற்கு பின்னாலே அவரை விட்டு விலகி நானும் மதிப்புக்குரிய நம்முடைய முன்னணி பேச்சாளரும் மிகச்சிறந்த செயல் வீரருமான புகழேந்தி அண்ணன் அவர்களும் கேசி பழனிசாமி அவர்களும் இணைந்து நின்று, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வே என்று உடனடியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒற்றுமைப்படுத்துவதற்கு முயற்சித்தோம். அதில் எந்த விதமான வெற்றியும் காண முடியவில்லை. எந்த முன்னெடுப்பும் எங்களுக்கு வெற்றி அளிக்கவில்லை. அதற்கு காரணம் 4 பேர் 4 திசைகளில் இருப்பதை எங்களால் உணர முடிந்தது. அதனால்தான் 5-6 மாதமாக நான் அமைதி காத்தேன். ஆன்மீக பணியிலே, இறை பணியிலே என்னை ஈடுபடுத்திக் கொண்டே வந்தேன். ஆனால் எனக்குள்ளே பீரிட்டு கிளம்புகிற உள்ள உணர்வுகளுக்கு வடிகாலாக பொதுமக்கள் சேவை என்பதற்கு இனிமேலும் காத்திருப்பதிலே பயனில்லை அதிமுக என்று நான் நினைத்தேன். அதுக்கு காரணம் அதிமுகவில் இருக்கிற பெரும்பாலான தொண்டர்கள் துவண்டு போயிருக்கிறார்கள், சோர்ந்து போயிருக்கிற காரணம் என்ன என்றால், இனி ஒற்றுமை இல்லை என்றால் இந்த கட்சி ஆட்சிக்கு வராது, இந்த கட்சி நிலைக்காது. ஆட்சிக்கு வருவது 2ஆம் பட்சம். ஆட்சிக்கு இல்லாவிட்டாலும் கூட தூய உள்ளத்தோடு தொண்டு உள்ளத்தோடு பணியாற்றக்கூடிய தொண்டர்கள் அதிமுக நிறைய இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட தொண்டர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றாத ஒரு தலைமை இருக்கிறது என்கின்ற வருத்தம் எனக்கெல்லாம் ஏற்பட்டது. அந்த அடிப்படையிலே புரட்சித் தலைவருடைய புகழ் நீடிக்க வேண்டும், புரட்சித் தலைவருடைய அம்மாவுடைய புகழ் நீடிக்க வேண்டும். 2 பேருடைய பெயரை சொல்வதற்கும் தடையில்லாத ஒரு கட்சியாக, 2வதாக தமிழ்நாட்டில் ஒரு அமைதி புரட்சி இருப்பதை நான் பார்க்கிறேன். எப்படிப்பட்ட அமைதி புரட்சி என்றால், இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற, நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரர் விஜய் அவர்கள் பொதுமக்கள் மத்தியில் ஏகோபித்த ஆதரவை பெற்று அது பெருகிக் கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தாய்மார்கள், இளம்பெண்கள், இளஞ்சிறார்கள், இளைஞர்கள் என்று ஏகோபித்து வருகிற ஆதரவை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆக இது எங்கே இருந்து வருகிறது என்று பார்த்தால், திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக அந்த இயக்கத்தினுடைய கொள்கையை அடித்தளமாக கொண்டிருக்கிற, குறிப்பாக பாஜகவின் கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒருவரை இந்த நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் நல்லவராக இருக்க வேண்டும், வல்லவராக இருக்க வேண்டும். வல்லவராக இருந்தால் மட்டும் போதாது, நல்லவராக இருக்க வேண்டும் என்று ஒரு தலைவரை தேடிக்கொண்டிருந்த மக்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக அன்பு அண்ணன் விஜய் கிடைத்திருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல்லவராக பார்க்கிறார்கள், மக்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு தலைவராக பார்க்கிறார்கள், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக பார்க்கிறார்கள். எதிர்க்கட்சிகளுக்கு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரே தலைவர் இவர்தான் என்று நம்பி இன்றைக்கு மக்கள் அவர் பின்னாலே அணிவகுத்து செல்வதை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவரை நான் சந்தித்த போது முதல் முறையாக 1972ஆம் ஆண்டு புரட்சித் தலைவரை ராமாபுரம் தோட்டத்திலே பார்த்தபோது எத்தகைய மகிழ்ச்சி என் உள்ளம் கொண்டதோ அதே மகிழ்ச்சியை இன்றைக்கு நான் பெற்றேன். அவ்வளவு அன்பொழுக பேசினார்கள். எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை என்னாலே புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் பின்னாலே அணிவகுத்து நிற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், புரட்சித் தலைவர் புகழுக்கு களங்கம் விளைவிக்காத, புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற ஒரு தலைவராக அவரை பார்த்த காரணத்தினாலே இன்றைக்கு மன மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு அவரோடு நான் இணைந்திருக்கிறேன். இத்தனை காலம் எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை சொல்லியும் ஜெயலலிதா அவர்கள் பெயரை சொல்லியும் இப்போ புதிதாக ஒருத்தரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கான நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்பட்டுருச்சா? இல்ல ஏன்னா நீங்கெல்லாம் ஒரு ரொம்ப சீனியர் மெம்பர், 72ல கட்சி ஆரம்பிக்க தருவாயிலிருந்து கட்சியில இருந்தக்கூடிய ஒரு ஆள். இன்னைக்கு சில பிரச்சனைகள் காரணமாக அது இனிமேல் நடக்கவே நடக்காது இணைப்புன்றது ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்த முடிவு. சுபாஷ் சார், உங்களை நீண்ட காலமாக எனக்கு தெரியும், நீங்கள் எல்லா கூட்டங்களும் பார்த்திருக்கீங்க, நான் பேசியதையும் கேட்டிருக்கின்றீர்கள். நான் உங்களை கேட்கிறேன், எட்டி உதைப்பவன் காலை முத்தமிடுகிறவன் தமிழனா? தொடர்ந்து 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 வலியுறுத்தி வேண்டி கேட்டு விரும்பி கேட்டு எந்த தியாகமும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன பிறகு, எப்படியாகிலும் கட்சி இணைக்க வேண்டும் என்று சகோதரி சசிகலா அவர்கள் சொல்லிய பிறகு, இணைப்புக்கு நான் தயார் என்று ஒரு சமிஞ்சியை கூட திரு தினகரன் சார் அவர்கள் கொடுத்த பிறகு,
இப்போது மாறி இருக்கலாம். அவர் இல்லாத ஒரு எடப்பாடி இல்லாத ஒரு தலைமை எனக்கு வேண்டும் என்று இப்போதுதான் அவர் சொல்கிறார். ஆரம்ப காலத்திலேயே விருப்பப்படுகிற போதே அவர்களை விரும்பி ஏற்றிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இன்னொன்று, மிக மோசமாக விமர்சித்தவர்களை எல்லாம் திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படியெல்லாம் வைகோவை ஏற்றுக்கொண்டார் என்பதையும் இன்றைக்கு அவருடைய வழித்தோன்றலாக இருக்கிற முதல்வர்கள் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று அண்ணன் காளிமுத்து விடவா ஒருவர் புரட்சித் அம்மாவை பற்றி பேசிவிடப் போகிறார்கள்? யார் என்ன பேசினாலும் என்ன ஏசினாலும் இயக்கத்தை வளர்க்க வேண்டும், தொண்டர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற கவலை திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கும் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு இருந்த காரணத்தினால் 2 இயக்கங்கள் இன்றைக்கு நிற்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டு சிதைந்து சின்னாபின்னமாக போயிடக்கூடாது என்ற கவலை என்னை போன்றவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட காரணத்தினாலே தான் ஒரு முறை உங்களுக்கெல்லாம் தெரியும், 2 பேரும் தலைவர்களுக்கும் இடையே பிரச்சனை வருகிறது, யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று. அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் களத்தில் இருக்கிறார்கள். 2 பேருக்கும் 2 நாட்களாக விவாதங்கள் நடக்கிறது, பேச்சுவார்த்தை நடக்கிறது. அந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் நினைவிற்கு 17 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு உறுப்பினரை போட வேண்டும், முதலமைச்சராக இவரை அறிவிக்க வேண்டும் என்று வந்தபோது 2 நாட்கள் வாதாடி போராடி இறுதியில் அதிகாலை 3 மணிக்கு நான் எழுதிய அந்த நோட் நான் எழுதி கொடுத்தது உடனடியாக அவர் இருவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் அறிவிக்கிறேன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒப்புக்கொண்டு 11 பேர் கொண்ட வழிகாட்டு குழுவை நான் அனுமதிக்கிறேன் என்ற பெயரெல்லாம் சொல்லி அவர்கள் அதிகாலை 3:15 மணிக்கு அறிவித்த நேரத்தில் மிகப்பெரிய பொறுப்பை மற்ற தலைவரோடு இணைந்து நின்று அவருடைய நல்லாசியோடு நிறைவேற்றினேன். அப்போ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த நன்றியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் என்று சொன்னார். அண்ணன் ஓபிஎஸ் 2 கையை மேலே தூக்கி கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி என்று 3 முறை சொன்னார். இணைப்பிலே நான் உறுதுணையாக இருந்தேன். ஒற்றை தலைமை என்று வந்தபோது நியாயம், நீதி, நேர்மை என்று நான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு இருந்தேன். ஆனால் 2 பேரையும் இணைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லா முயற்சிகளும் தோற்ற பிறகு அதிமுக அழிவு பாதையிலே செல்லுகிறது. பாழுங்கிணறு தானே என்று தெரிந்த பிறகு அதில் போய் யாராவது விழுவார்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியினுடைய பெயர் நிலைப்பதற்கும், அம்மாவுடைய புகழ் பாடப்படுவதற்கும், புரட்சித் தலைவருடைய புகழ் நீடிப்பதற்கும் ஒரே வழி நம்முடைய தளபதி விஜய் அவர்கள்தான் என்று கருதி இந்த இயக்கத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். விஜய் இப்போ புது கட்சி ஆரம்பித்தவர், ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் இன்னும் சின்னம் வரல, ஒரு கட்சி மக்களிடையே ரீச் ஆகிருக்கலாம், ஆனால் சின்னம் இன்னும் வரல, இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் 1.5 மாசம் தான் இருக்கு. இப்படிப்பட்ட தருவாயில அவர் எந்த வகையில் உங்களுக்கு நம்பிக்கை தர்றாரு? சார், ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு மீட்டிங்கில் சொன்னார், ரொம்ப அழகா தளபதி சொன்னாரு, ஏன் சார் முதலமைச்சர் இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லையே என்று ஆரம்பித்தார். என்ன என்றால், இன்னும் போராடவில்லை, இன்னும் களத்தில் அவர் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது, இன்னும் ஜெயிலுக்கு போகவில்லை, எந்த தியாகமும் செய்யவில்லை. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இறை அருள் பரிபூர்ணமாக அவருக்கு இருக்கிறது. மக்கள் செல்வாக்கு இன்றைக்கு தன்னிச்சையாக வருகிறது. என்னுடைய துணைவியார், மறைந்த என் துணைவியார் கிரே ஜெயந்திராணி அவர்கள் ஒன்று சொல்வார்கள், அந்த காலத்தில் 72 அவர் திண்டுக்கல்லை சேர்ந்தவர்கள், அந்த திண்டுக்கல் தேர்தலுக்கு புரட்சித் தலைவர் வருகிறார் என்று சொன்ன உடனே நாங்களெல்லாம் வீட்டை விட்டு திரு இந்த தெருவில் ஓடுவோம், இந்த தெருவில் வரவில்லை அந்த தெருவில் வருகிறார் என்றால் வேகமாக அந்த தெருவுக்கு தாண்டி அங்கே ஓடி அங்கே போய் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருப்போம். 1 மணி நேரமாகும், 2 மணி நேரமாகும், அவரை பார்த்த பிறகுதான் வீட்டுக்கு வருவோம் என்று சொன்னார்கள். புரட்சித் தலைவரை நாடி தேடி ஓடி எப்படி அன்றைக்கு பார்த்தார்களோ அதே நிலைமையில்தான் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்களை ஒரு நல்லவர் நமக்கு வேண்டும், அவர் நாடாள வேண்டும், நம்முடைய தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று மக்கள் ஓடிக்கொண்டிருப்பதை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறார், அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வீதிக்கு 10 பேர், வீட்டுக்கு ஒருவர் என்று எந்த வீட்டிலும் அருமை சகோதரர் தளபதி விஜய் அவர்களை ஆதரிக்காத குடும்பமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் களத்தில் இறங்கி அவர் வேகமாக பணியாற்றுகிற போது அவர் பெறுகிற வாக்குகள் இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே வியக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் வெற்றியை தமிழக வெற்றிக் கழகம் பெறப்போவதை இந்த நாடு பார்க்கும். அந்த நாளை எதிர்நோக்கி நாங்கள் எல்லாம் உழைக்கப் போகிறோம். உங்கள் மகன் கட்சியில் இணைந்த தவேகால அடுத்து நீங்க நினைச்சிருக்கிறீங்க, பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கு. உண்மையில் நான் பொறுப்புகளை பற்றி கவலைப்படவில்லை. என்னுடைய மகன் அமலன் சாதாரணமாக அப்பா போய் கட்சியில் இருப்பார், அப்புறம் மகனை சேர்ப்பார். இப்போது மகன் சேர்ந்த பிறகு அவர் பிரமிப்பாக அந்த தலைவரை பற்றி என்னை நான் பேசிக் கொண்டிருந்த போது அவர் 2 பேரும் சந்தித்து பேசிய நடந்த நிகழ்வெல்லாம் என்னை சொல்லி ரொம்ப பிரமிப்பாக பேசி பலரிடம் அதை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போது அவருக்கு ஒரு பொறுப்பு வழங்கியிருக்கிறார்கள், செய்தி தொடர்பார் பொறுப்பு வழங்கியிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னை வீட்டில் ஒரு பிள்ளையாக, எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் நான் பிரபாகருக்குத்தான் கொடுத்திருப்பேன் என்று 1984ஆம் ஆண்டு
பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ஒரு திருமண விழாவிலே பேசினார். அவர் கடைசி மூச்சு வரைக்கும், அவர் முதல் நான் அவரை ராமாபுரம் தோட்டத்திலே பார்த்தபோது, தியாகராயர் அலுவலகத்திலே பார்த்தபோது எப்படி என்னை அன்பொழுக பார்த்தாரோ, கண் மறையும் வரைக்கும் அந்த அன்போடு இருந்தார். அதே போன்று இன்றைக்கு என் மீது அன்பை பொழிகிற, என்னை கௌரவமாக கண்ணியமாக நடத்தக்கூடிய ஒரு தலைவரை பார்த்ததில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய புதிய பயணம் எப்படி அமைய போகிறது, இந்த தேர்தல் காலத்தில் நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, பொறுப்புகள் எப்படி கொடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு. அருமை நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை நேயர்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.